அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு வ தஆஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு அதன் வாயிலாக குர்ஆனினுடைய பல மார்க்க செய்திகளையும் பல்வேறு விதமான சட்டதிட்டங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் சூரா அல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தின் 251வது வசனத்தில் இருந்து 286வது வசனம், ஏறத்தாழ அல் பக்ராவினுடைய இறுதி 36 வசனங்களை நாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த வசனங்கள் என்பது ஏறத்தாழ 2 வாரங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். இதுக்குள்ள இருந்து மட்டுமே அதில் அதிகமான செய்திகள், அதிகமான மார்க்க சட்டத்திட்டங்கள் இதுல நம்ம படிச்சிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னன் கிட்ட வாதம் செய்ததை பற்றியும், அல்லாஹ்விடத்தில் எப்படி அல்லாஹ் நீ இதை உயிர்ப்பிக்கிறாய் என்று கேட்டது பற்றியும், கடன் தொடர்பாக அல்லாஹ் சொன்ன வசனம், தான தர்மங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்கள், அதே போன்று ஆமன ரசூல் என்கிற வசனம் அருளப்பட்டதற்கான காரணம் என்று பல மார்க்க செய்திகளை, இந்த வசனத்திற்குட்பட்ட தகவல்களை நாம் கடந்த வாரங்களில் அறிந்து கொண்டோம். இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மார்க்க செய்திகளை நாம் சில நேரங்களில் கடந்து செல்லக்கூடிய தகவல்களை இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஆரம்பமாக திருக்குர்ஆனில் சூரா பக்ராவிலே ஷைத்தானை குறித்து அந்த இறுதி 36 வசனங்களில் ஷைத்தானை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திலிருந்து நம்முடைய கேள்வியை ஆரம்பிப்போம். ஆண்கள் பகுதியில் ஷைத்தான் எது குறித்து அச்சுறுத்துகிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். யாருக்கு தெரியும்? பெண்கள்ல இது குறித்து ஷைத்தான் அச்சுறுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரி, பக்ரா 2வது அத்தியாயம் 268வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை குறித்து அச்சுறுத்துகிறான், இன்னும் உங்களுக்கு வெட்கக்கேடான காரியங்களை உங்களுக்கு ஏவுகிறான். ஷைத்தான் எத்தனையோ பல இலக்குகளை நோக்கி பயணிக்கிறான். மனிதர்களை, பெரும்பான்மையானவர்களை நரகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டாவை அடிப்படையாக வைத்து பயணிக்கக்கூடிய ஷைத்தான் அதற்கு ஏராளமான ஆயுதங்களை அவன் கையில் எடுக்கிறான். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துகிறான் இந்த ஷைத்தான். உள்ளங்களில் இஸ்லாத்துக்கு விரோதமான எண்ணங்களை, ஊசலாட்டத்தை தருகிறான் இந்த ஷைத்தான். அதே போன்று நம்மிடத்தில் எத்தனையோ பல தீமையான எண்ணங்களை விதைக்கிறான் என்று சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர். இந்த ஷைத்தான் மனிதர்களுக்கு வறுமையை குறித்து ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். நீங்க எப்பனாலும் பார்க்கலாம், ஒரு திருமணத்தில் செலவு செய்யும் போது வறுமையை பத்தின பயம் வராது. பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியாக செலவு செய்யும் போது வறுமையை பற்றிய கவலை வராது. நாம மருத்துவமனையில் முடியாம கிடப்போம், இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும், அப்ப வறுமையை பத்தின பயம் வராது. எப்ப பயம் வரும்? தர்மம் செய்யும் போது பயம் வரும். லட்சங்களை நீங்கள் மருத்துவமனைக்கு கொடுக்கும் போது வராத பயம், லட்சங்களை நீங்கள் திருமண சபைகளில் வீணாக, விரயமாக, பகட்டுக்காக, பெருமைக்காக செலவு செய்யும் போது வராத ஒரு பயம், லட்சங்களை நீங்கள் நஷ்டத்தை அடையும் போது வியாபாரத்தில் வராத ஒரு பயம், 10 ரூபா தர்மத்தில் ஒரு பயம் வரும். வெறும் 10 ரூபா.
அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு போகக்கூடிய நபர் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு பெரும் செல்வந்தரை மாற போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு வேளைக்கு அந்த உணவு பயன்படுமா? 10 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள ஒரு உணவுப் பொருள் ஒரு வேளை சாப்பாடுக்கு பயன்படுமா? கிடையாது. ஆனா 10 ரூபாயில நமக்கு ஒரு பெரிய ஊசலாட்டத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அந்த கவலை உண்மையில் பொருளாதாரம் பற்றிய கவலை அல்ல, ஷைத்தான் உங்கள் உள்ளத்தில் விதைக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு. அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர். ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை குறித்த ஒரு பயத்தை ஊட்டி கொண்டே இருக்கிறான். அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் கஞ்ச உணர்வு. இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. கஞ்ச உணர்வு இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் அது குடிகொண்டு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வமா யூக ஷுஹா அன் நஃப்ஸிஹி. யார் தன் உள்ளத்தில் இருந்து கஞ்ச உணர்வை விட்டும் பாதுகாப்பை பெறுகிறாரோ, அதை விட்டு விலகிக் கொள்கிறாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள்ங்கறான். வெறும் கஞ்ச உணர்வை விட்டு வெளியே வந்துட்டாலே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இந்த கஞ்ச உணர்வு என்பது இருக்கிறதே, இது ஷைத்தான் ஏற்படுத்துறான். ரசூலுல்லாஹ் அதிகமாக துவா செஞ்சிருக்கிறாங்க. அந்த துவாக்கள்ல கஞ்சன் என்ற அந்த காரியத்தை விட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி வல் ஜுப்னி. யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தில் இருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். கஞ்சத்தனம் மோசமான ஒரு காரியம், அதை தருவதெல்லாம் ஷைத்தான் தான். உண்மையில அந்த யதார்த்தத்தை யோசிக்கணும்ல. வீணாக பல பொருளாதாரங்கள் செலவழியும் அப்போதெல்லாம் வராத எண்ணம் தர்மத்திலையும் வருது. தர்மத்தை கொண்டு ஒருவன் வாழ்கிறான், தர்மத்தை கொண்டு ஒருவன் பயனடைகிறான். மறுமையில் என்னை நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிற காரியமே தர்மம் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகை நார் வலவு பிஷக்கி தம்ரா. பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த அளவிற்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு காரியம் நரகத்தோடு காப்பாத்தினா தர்மத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகை நேரம் பெண்களை பார்த்து சொன்னார்கள், தசத்தக்ன, பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்களை நரகத்தில் நான் அதிகம் பார்த்தேன். நான் நரகத்தில் இருந்து காக்கக்கூடிய பிரதானமான வணக்கத்தில், பிரதானமான இபாதத்துகள்ல முக்கியமானது தர்மம். அது எல்லாம் நமக்கு தெரியும், இந்த மார்க்க செய்திகள் நமக்கு தெரியும். ஆனால் வீணானவற்றுக்கு உலகத்துக்காக செலவழிக்கும் போது வராத ஒரு அச்ச உணர்வு 10 ரூபா 5 ரூபா தர்ம பொருளுக்கு வருது அப்படின்னா இது ஷைத்தான் ஏற்படுத்துகிற ஊசலாட்டம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப இதை உதாசீனப்படுத்தணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு ஆர்வமூட்டுகிற விதத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காதுன்னாங்க. நீங்க ஏதோ ஒரு வழியில ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துருவீங்க. இந்த 200 ரூபாயில நீங்க நஷ்டமாக போறது இல்லை. இந்த 200 ரூபாயில நீங்க ஏழையாக போறது கிடையாது. இந்த 200ல நீங்க யாசகம் கேட்கிற நிலைக்கு தள்ளப்பட போறது இல்லை. ஒரு பேச்சுக்கு இந்த 200 உனக்கு ஒரு பாதிப்பாக இருக்குமே, ஆனால் இதை வேற வழியில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துருவோம். தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காதுன்னு நாங்க சொல்லுவோம். இப்ப ஷைத்தானுடைய இலக்குகள்ல ஒன்று, அவன் எப்போதும் வறுமையை குறித்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். நீ வறுமைக்கு போயிருவ, உன் மனைவி பிள்ளைக்கு இருக்குதா, உன் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறியா. ஷைத்தானுடைய சில பார்வைகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் இலக்குகள் சில நேரங்களில் மார்க்கத்தை சொல்லி வழிகெடுப்பான். மார்க்கத்தை சொன்ன நேர்வழி தானே கிடைக்கும், மார்க்கத்தை சொல்லி வழிகெடுப்பான் ஷைத்தான். அது எப்படி மார்க்கத்தை சொல்லி வழிகெடுக்க முடியும்? ஒரு பாவமான சபை, அதை விட்டு புறக்கணிப்போம். மது அருந்தக்கூடிய சபை, வரதட்சணை பெறக்கூடிய சபை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற அல்லது அல்லாஹ்வை தூற்றுகிற ஒரு சபை, இதெல்லாம் பாவமான சபை. இதை விட்டு விலகுவோம். இந்த சபையை விட்டு விலகிறியே, இதை நடத்துறது உன் குடும்பத்தார், அந்த விருதை நீ புறக்கணிக்கலாமா? உறவுக்காரர்களுடைய விருந்த புறக்கணிச்சு அல்லாஹ் ஏத்துக்குவானா? உறவு முறிக்கலாமா? மார்க்கத்தை சொல்றான், ஆனால் பாவத்தை தூண்டுகிறான். அதே போன்று தர்ம சிந்தனையில ஷைத்தான் எப்படி உள்ள வருவான்னு கேட்டா, நீ தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, நம்ம கொடுக்கற வெறும் 10 ரூபா இருக்கும், 50 ரூபா 100 ரூபா இருக்கும். நீ தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, இந்த தர்மம் என்னவாகும் உனக்கு? உன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க முடியாம போயிடும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க? பிள்ளைங்களை வெறுங்கையோட அனுப்பாதன்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? மனைவி பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? என்று மார்க்க சிந்தனைகளை எல்லாம் விதைச்சு ஒரு பாவத்தை நியாயம் கற்பிப்பான் ஷைத்தான். மார்க்க சிந்தனைகள் அதையெல்லாம் உள்ளத்துக்குள்ள கொண்டு வருவான். ஆனா செய்ய வைப்பது என்னது? பாவம்.
அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், அஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை தூண்டுகிறான், வறுமையை குறித்து அச்சுறுத்துகிறான். ஓ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் உங்களுக்கு வெட்கக்கேடானவற்றை, அசிங்கமானதை, ஆபாசத்தை உங்களுக்கு தூண்டுகிறான் என்று அல்லாஹ் திருக்குரானிலே இந்த வசனத்தில் 268வது வசனம் சூரா பக்கராவிலே அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த கேள்வி பெண்களுக்கு. ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர் யார்? 36 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பக்ராவில் வரக்கூடிய 269வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யுத்தில் ஹிக்மத மையஷா. ஹிக்மா என்றால் ஞானம், அறிவு. யுத்தில் ஹிக்மா, அவன் ஞானம் வழங்குகிறான். மையஷா, தான் நாடியவருக்கு வழங்குகிறான். எல்லாருக்கும் ஞானம் கிடைக்காது. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு ஞானம் கிடைக்கும். வம யுத்தல் ஹிக்மத ஃபகது ஊத்திய கைரன் கசீரா. யாருக்கு அல்லாஹ் ஞானம் வழங்குகிறானோ அவர் ஏராளம் நன்மைகள் வழங்கப்பட்டவர். பக்ராவுடைய 269வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஏராளமான நன்மைங்கிறது எதுல தான் இருக்குதா? ஒரு அறிவுல இருக்குங்க. இந்த வசனம் எதை பத்தி பேசுது? மார்க்கத்தை பத்தி பேசுதா அப்படின்னு கேட்டா, மார்க்க அறிவையும் குறிக்கும், உலக அறிவையும் குறிக்கும். நீங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்க, எது பற்றி உங்களுக்கு ஞானம் இல்லையோ அதில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஒரு விஷயத்தை பத்தின உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு வைங்களேன், அந்த நாலேஜ் இல்லைங்கிறத சிலர் பயன்படுத்துவார்கள். ஒரு பைக்கை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியாது. பைக்ல ஏதோ பிரச்சனை, கொண்டு போய் பைக்கை மெக்கானிக் ஷாப்ல விட்டதுக்கு அப்புறம் இன்ஜின்ல பிரச்சனை இருக்குது, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, நமக்கு தான் தெரியாது இல்ல. நமக்கு அதை பத்தின அந்த குறைந்தபட்ச ஞானம் இல்லை. இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபால்ட் வந்திருக்குது, அப்ப அவங்க வேற ஏதோ பிரச்சனை சொன்னாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, அப்ப 50 ரூபா தான் ஆச்சு, இப்ப 5000ங்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அந்த குறைந்தபட்ச ஞானம், அந்த ஹிக்மத் இல்ல என்ற காரணத்தினால் நீங்கள் நஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். இது பைக்கில் மட்டும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பிள்ளையோ உங்களையோ கொண்டு போய் அந்த மருத்துவமனையில் உங்களுடைய நோயை நீக்குவதற்காக சில தீர்வுகளை கேட்பீங்க. இசிஜி எடு, ஸ்கேன் எடு, எம்ஆர்ஐ எடு, எக்ஸ்ரே எடுன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டை போடுவான். இந்த பிரச்சனைக்கு இசிஜிக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த பிரச்சனைக்கு ஸ்கேனுக்கு சம்பந்தம் கிடையாது, யூரின் டெஸ்டுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இதுல நம்ம ஏமாற்றப்படுறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். சில மக்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், ஒரு பேராசை, நம்முடைய ஞானம் இல்லாத ஒரு தன்மை நம்மளை பல நஷ்டத்தை தள்ளி இருக்கும். திடீர்னு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வரும், இதை கிளிக் பண்ணுங்க, 15000 ரூபாய் கேஷ்பேக் உங்களுக்கு பேங்க்ல வந்துருமா. நமக்கு அதை பத்தி ஞானம் இருக்காது. வெளி உலகத்துல சைபர்ல மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடக்கும், பெரிய மோசடித்தனம். வீட்டுக்குள் வந்து களவாடிய காலம் போய் நாமளே நம்முடைய பணத்தை அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற காலம் வந்துருச்சு. அப்ப ஞானம் இல்லாதனுடைய காரணம் தான் பலரும் அந்த பொருளாதாரத்தை இழக்கிற இடத்துக்கு வராங்க. இந்த பிட்காயின் சொல்லுவாங்க, பலரும் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. ரம்மி என்கிற காரியத்தை இன்றைக்கு ஆன்லைன்ல விளையாடி பல பொருளாதாரத்தை இழக்கிறாங்க. பலரும் ஏமாற்றப்படுகிறார்கள், காரணம் அவர்களுக்கு ஞானம் கிடையாது. இதே அப்படி மார்க்கத்தில் நீங்க வச்சு பாருங்க, மௌலூதுகள் பெயரால், தர்காக்கள் பெயரால், தாயத்து, தட்டு, தகடு, பிதாத்துகள், ஷிர்க்குகள், இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள், இது போன்ற பல மூட பழக்க வழக்கங்களால் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இங்க பணத்தை கொடுக்கிறது நியாயம், சரிதான். ஒரு அஜரத்துக்கு, ஒரு மௌலவிக்கு அவர் சொல்லக்கூடிய ஃபாத்திஹா, மௌலூது, கத்தோ, ராத்திபு, அவர் கொடுக்கக்கூடிய தாயத்து, தட்டு, தகடு, அவர் சொல்லக்கூடிய சில மந்திர வார்த்தைகள், அதுக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்கிறது நியாயம்தான் என்று கொடுத்து ஏமாற்றப்படுகிற இடங்கள் உண்டு. மாற்று மதத்தவர்கள, சாமியார்கள்ட்ட, ஜோசியக்காரர்கள்ட்ட எவ்வளவோ பல லட்சங்களை எல்லாம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட மக்கள் உண்டு. இஸ்லாத்தில் அது மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க. பொருளாதாரம் ஒரு பக்கம் போட்டோம், அறிவை நாம் அடகு வைப்பதனால் மறுபடியும் நம்ம நஷ்டவாளியாக மாறுவோம். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌமத்து கல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். மறுமையில் சில மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், நரகத்தில் அவர்களுடைய முகங்கள் வாட்டி வதைக்கப்படுமாம். அப்ப அவர்கள் சொல்லுவார்களாம், யக்கூலூன யா லைத்தனா அத்தான அல்லாஹு வ அத்தான ரசூலா. நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலையே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்படலையே. ரப்பனா
இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுன சபீலா. எங்கள் இறைவா, எங்கள் முன்னோர்களுக்கும் எங்கள் மூதாதையர்கள் தலைவர்கள் எங்களில் பெரியவர்கள் இவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். வழிகட்டுக்கு போனதுக்கான காரணம் என்ன? அந்த நாலேஜ் இல்லைங்கிறத காரணம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடியவருக்குத்தான் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகள் கிடைக்கப்பட்டவரை போன்று. ஒரு காரியத்தில் ஒரு போதிய அளவுக்கு அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டோம் நீங்களேன், அது அற்ப உலக காரியமா இருக்கலாம், பிரம்மாண்டமான மார்க்க காரியங்களாக இருக்கலாம். ஒரு குறைந்தபட்ச நாலேஜை வளர்த்து கொண்டால் பல மோசடித்தனத்திலிருந்து நாம் விலகிக் கொள்வோம். பல்வேறு வகையான ஏமாற்றக்கூடிய பல மோசடிகரமான காரியத்திலிருந்தெல்லாம் நாம் விலகி நம்மை தற்காத்துக் கொள்வோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யுத்தில் ஹிக்மத மய்யஷா. தான் நாடியவருக்குத்தான் அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்குகிறான். ஒமை யுத்தல் ஹிக்மத ஃபக்கது ஊத்திய கைரன் கசீரா. கல்வி வழங்கப்பட்டவர் ஏராளமான அருள் வழங்கப்பட்டவரை போன்று ஏராளமான நன்மைகள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு அற்புதமான சம்பவம். நபிகளாரிடத்துல ஒரு யூதர்கள்ல ஒரு கூட்டம் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள்ல ஒரு நபர் விபச்சாரம் செய்து விட்டார், அவருக்கு தண்டனை கொடுக்கணும்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் முன்னாடியே சொன்னது என்ன தெரியுமா? வேதவாசிகளுக்கு அவங்க வேதத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு கொடுங்க, உங்க வேதத்தின் அடிப்படையில் கொடுக்காதீங்கன்ட்டான். குர்ஆன் அடிப்படையில் யாருக்கு கொடுக்க கூடாது? யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க கூடாது. யூதர்களுக்கு தௌராத் அடிப்படையிலும் கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில் அடிப்படையிலும் அந்த வேதம் இருந்தால் அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு தீர்ப்பு அளிக்கப்படணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தௌராத்தை பத்தி தெரியாது, இஞ்சில பத்தி தெரியாது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தௌராத்துல இது சம்பந்தமா என்ன வந்திருக்கு? விபச்சாரம் செய்தவர்களுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குற்றி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை நாடு கடத்தணும் என்று வந்திருக்குங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது இதான் வந்திருக்குதா, வேற எதுவும் வரலையா? வேற எதுவும் வரல. ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்துல அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவர் யூத மதத்துல இருந்து ஞானத்தை பெற்று இஸ்லாத்துக்கு வந்தவர். அங்க பல ஏமாற்றுகளமான காரியம் இருக்கு, குர்ஆன் அடிப்படையில் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அங்க வழிநடத்தப்படல, உண்மையான மார்க்கங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் சொல்லி புரிந்து உள்ள வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இல்லையே நான் தௌராத் படிச்சிருக்கிறேனே, அப்படி ஒரு சட்டத்தை நான் பார்த்தது இல்லையேங்கிறார். நீ அந்த வேதத்தை கொண்டு வா, நம்ம பார்த்துருவோம். அப்ப ரசூலுல்லாஹ் முன்னாடி தௌராத் விரிக்கப்படுது. தௌராத்தை வாசித்துக் கொண்டே வருகிறார்கள். விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று அப்படி ஒரு கையை வச்சு அந்த வாசிக்கக்கூடிய அந்த மதகுருமார் ஒருத்தர் மறைக்கிறார், மறைச்சுக்கிட்டே வாசிக்கிறார். அப்ப அப்துல்லா இப்னு சலாம் சொல்றார், அந்த கையை எடு, அந்த கையை வச்சு நீ என்ன மறைக்கிற அப்படிங்கிறார். கையை எடுத்து அங்க பார்க்கும் போதுதான் தெரியுது, அங்க ரஜ்முடைய சட்டம் இருக்கு, கல்லறி தண்டனை. இந்த மார்க்கத்திலாவது, அதாவது இறுதி மார்க்கத்திலாவது, விபச்சாரம் செய்தவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கசையடி, திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவர்களை கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. தௌராத்தில் அத்தனை பேருக்குமே கல்லடி தண்டனை தான், எல்லாருக்குமே ரஜ்ம், கல்லடி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இப்ப இதை எப்படி அவங்க உணர்ந்து கொள்கிறார்கள்? ஒரு கல்வியாளரை வைத்து உணர்ந்து கொள்கிறார்கள். கல்விங்கிறது அப்படி மேன்மை பெற்ற ஒரு அருள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் தான் அல்லாஹ் தரஜாக்களை உயர்த்துகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கெல்லாம் நன்மை நாடுகிறானோ யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் அவரை தெளிவு பெற்றவராக அல்லாஹ் ஆக்குகிறான். ஒரு மார்க்க நாலேஜ் இருக்கணும்ல, அது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கெல்லாம் நலனை நாடுகிறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப யாருக்கெல்லாம் மார்க்க ஞானமும் உலக ஞானமும் அறிவு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு எதை தர்மம் செய்யக்கூடாது, எதை தர்மம் செய்யக்கூடாது? இந்த வசனங்கள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, இதை தர்மம் பண்ணாதீங்கிறான்ல. எதை பண்ணக்கூடாது? வட்டியை தர்மம் செய்யக்கூடாது, வட்டி வாங்கவே கூடாது. வேற அன்பளிப்பு தர்மம் செய்யக்கூடாது, கொடுக்கலாமே. நமக்கு ஒருத்தர் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார், அதை இன்னொருத்தருக்கு தர்மம் செய்யறது தப்பு கிடையாது. வேற அமல்கள் எப்படி தர்மம் பண்ண முடியும்? பெண்கள்ல இருந்து தப்பாவது 2 பதில் வருது ஆண்கள்ட்ட இருந்து. சரி,
அடுத்தவங்களுடைய பொருள் நமக்கு தர்மம் செய்ய மட்டும் இல்லை, அதை பயன்படுத்தவே நமக்கு அனுமதி கிடையாது. அதில் மாற்றம் இல்லை. குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வாசகம், சூரா பக்ரா 2வது அத்தியாயம் 267வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்து, பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் எதை வெளிப்படுத்தினோமோ அதிலிருந்து தூய்மையானதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த ஹலாலானதை தர்மம் பண்ணுங்க. இப்போ அடுத்த கேள்வி வரும், அப்போ ஹராமானதை பண்ணலாமா? ஹராமானதை பண்ணி கிடைக்க போகிறது கிடையாது. ஹராமானதை பண்ணி என்ன கிடைக்க போகிறது இல்லை, நன்மை ஒருபோதும் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ ஹலாலிலேயே நீங்கள் சிலதை தர்மம் பண்ணீங்க, அது உங்களுக்கு நன்மை தராதுங்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறோம். எதை செய்வார்கள் என்றால், ஒலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகு வலஸ்தும் பி ஆகிதிஹி இல்லா அன் துகுமிது ஃபீஹி, கண்களை மூடிக்கொண்டே தவிர எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்களோ அத்தகைய மட்டகரமான பொருளை நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். தர்மம் செய்யணும்னு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா பிடிச்சதை கொடுங்கிறாங்க. உங்களுக்கே பிடிக்காது, உங்கள்கிட்ட ஒருத்த ஆள் கொடுத்தா வாங்கவே மாட்டேன், எவ்வளவு அழகா வார்த்தை பயன்படுத்தலாம் பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு வேணா வாங்கிடுவீங்க, கண்ணை திறந்து கொண்டு இருந்தால் நீங்கள் வாங்க மாட்டீர்கள் என்ற மட்டகரமான பொருள் இருக்குத, அதை போய் நீ தர்மம் பண்ணாத. அது எந்த வகையில பயன் தரும்? ஏதாவது ஒரு வகையில யூஸ் ஆகணும்ல. நீ வாங்க மாட்ட, உனக்கு அது பயன் தராது என்னும் பொழுது அது இன்னொருத்தனுக்கு பயன் தருமா? கண்களை மூடிக்கொண்டே தவிர நீங்கள் பெறவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மட்டகரமான பொருளை நீங்கள் ஒருபோதும் தர்மம் செய்து விடாதீர்கள். தர்மத்தை மிக அழகான, மற்றவர்களுக்கு பயன் தருகிற, மற்றவர்களுக்கு எதன் பக்கம் தேவை இருக்கிறதோ அத்தகைய பொருளை மட்டுமே தர்மம் செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். நாம கொடுக்கக்கூடிய சதக்காக்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். நம்ம வேண்டான்னு தூக்கி குப்பையில எரியக்கூடிய உணவுப் பொருள் தான் சதக்காவாக மாறும். அத்தகைய ஆடைகள் சதக்காவாக மாறும். அத்தகைய வீட்டு பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் சதக்காவாக மாறும். எதெல்லாம் சதக்கா? நிறைய பேர் பார்க்கலாம், பிள்ளைகளை ஆலிம்களாக மாற்றுவார்கள். ஆண் பிள்ளைகளை மாற்றுவாங்க, பெண் பிள்ளைகள் பொதுவாக வந்துடுன்னா அது ஒரு சமுதாயத்தில் ஒரு கடமையாகவே மாறிடுச்சு. பொம்பளை பிள்ளைனால அது எப்படிதான் இருக்கணும், ஆலிமாவாக இருக்கணுங்கிறது. அது உண்மையிலே ஏதாவது ஒரு வகையில் பயன் தரும் அந்த போகிற குடும்பத்திற்காவது. ஆண் பிள்ளைகளை ஆலிம்களை தேர்வு செய்வாங்க. எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, என் பிள்ளை நல்லா படிக்கிறான், இவன் துன்யா படிப்பை நல்லா படிக்கிறான், ஆகிரத்து படிப்பு எப்படி படிப்பான், சமுதாயத்துக்கு எவ்வளவு நல்லது இருக்கும், அதனால நீ ஆலிமுக்கு போன்னு அனுப்புற ஆட்கள் கிடையாது. இங்க உருப்படாம இருக்கிறான், இங்க ஒண்ணுத்துக்கு உதவாம இருக்கிறான், இவன் போய் ஆலிம் படிக்கட்டும். ஆலிம்களுக்கு தேர்வு செய்யறது எது? இப்படித்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தையை நேர்ச்சி பண்ணுவாங்க. என்னன்னு தெரியாது, தாண்ட இருக்கிற குழந்தை வந்துடுனா அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி வளர போதும் எதை பத்தி நீ ஆலோசி கிடையாது. எல்லாம் என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அது எந்த குழந்தையா இருக்கட்டும், நான் உனக்கு நேர்ச்சி செய்கிறேன். தர்மம்னு அப்படி இருக்கும். ஏறத்தாழ ஆலிமுக்கு ஒரு பிள்ளையை நீங்க அர்ப்பணம் செய்வது என்பது சமுதாயத்துக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் தான். அப்ப அதுல யாருமே பெரிய அளவுல முன் வர மாட்டாங்க. தான தர்மங்களாக பொருளாதாரத்தை தருவதற்கோ வேறு வேறு காரியத்தில் பொறுமையாக இருந்த அந்த பொருளை இழப்பதற்கு நமக்கு முன் வர மாட்டோம். அல்லாஹ் திருக்குரானில் சூரா நிசா என்கிற 4வது சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் சொல்கிறான். 4வது ஜுஸுவினுடைய முதல் வசனம் ஆல் இம்ரானில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. நீங்கள் எப்போ நன்மை அடைய முடியும்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்க கொடுங்கங்கறான். உங்களுக்கு பிடித்த பிள்ளைகளை மார்க்க கல்விக்கு கொடுங்க, உங்களுக்கு பிடித்த உணவுப் பொருளை தர்மமா கொடுங்க, உங்களுக்கு பிடித்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். எது பிடிக்குமோ அதை கொடுங்க. எது உங்களுக்கே பிடிக்காதோ அதை போய் தர்மம் பண்ணலாமா? எனக்கு இது பிடிக்கவே செய்யாதுப்பா, அது எப்படி தர்மத்தில் சரியா இருக்கும்? பிடித்ததை தர்மம் செய்தாதான் அல்லாஹ் எடுத்து நீங்க நற்கூலி அடையலாம். இந்த வசனம் அருளப்பட்ட நேரம் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவர்கள், ஏறத்தாழ அவர் இஸ்லாத்தை ஏற்று பல ஆண்டுகள்லாம் ஆகல. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை போன்று உமர் ரதியல்லாஹு அவர்களை போன்று பல ஆண்டுகள் இஸ்லாத்திலே வாழ்ந்தவர் கிடையாது. ஒரு சொற்ப காலம் இஸ்லாத்துல வாழ்ந்து ஒரு வருஷம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் ரசூலாட்ட வராரு. அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட பைருஹா என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள தோட்டம். ஏறத்தாழ அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோட்டம். அதுல பல பேரிச்சையினுடைய மரங்களையும் நீர் ஊற்றுகள்லாம் உள்ள உண்டு. ரசூலுல்லாஹ் அஸர் தொழுகைக்கு பிறகு அந்த நிழலில் இளைப்பாறுவதற்கு அங்கு செல்வார்கள். அந்த தண்ணீரை ரசூலுல்லாஹ் பருகுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட தோட்டத்தை அபூ தல்ஹா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான்,
பிடிச்சதை கொடுத்தாதான் நன்மைங்கிறான். எனக்கு பைருகா ரொம்ப பிடிக்கும், நீங்க அதை எடுத்துக்கங்க, அல்லாஹுடைய பாதையில செலவழிங்க. நான் அல்லாஹ் அதைத்தான் நீங்க நினைவுபடுத்துகிறான். அதுக்குன்னு பிரம்மாண்டத்தை கொடுக்கணும் அல்ல சொல்லல. நீங்க அற்பமானதை கொடுத்தாலும் பிடிச்சதை கொடுங்க. எதை நீங்களே பெற்றுக்கொள்ள மாட்டீர்களோ, உங்களுக்கே வாங்க முகச்சுளிப்பு தருமோ, அப்படிப்பட்டதை நீங்க கொடுக்காதீங்க. நிறைய பேர் இந்த குர்பானி இறைச்சி கொடுப்பாங்க. வீட்டில் ஒரு ஆடு அறுத்திருப்பாங்க. கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிற வலது பக்கத்தில் உள்ள 10 அண்டை விட்டார், இடது பக்கத்தில் உள்ள 10 அண்டை விட்டார் கொடுக்கணும் சட்டம்லாம் கிடையாது. அப்படி இருக்குதா? கிடையாது. நமக்கு தேவையானதை எடுத்துக்குவோம், தேவை உள்ளவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். ஒரு ஆட்டில் எவ்வளவுதான் பங்கு போட முடியும், இவ்வளவுதான் கிடைக்கும் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் கொடுத்தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு அற்பமான கறியையும் அற்பமான முள்ளையும் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி பாக்கெட்டா போட்டு எல்லா வீட்டுக்கும் பகிர்ந்துருவாங்க. நம்ம வீட்டுக்கும் ஒன்று வரும். நம்ம எப்படி கொடுத்தோமோ நம்ம வீட்டுக்கு உறவுக்காரர்கள் அண்டை வீட்டார்கள் மூலமா ஒரு பாக்கெட் வரும். இது யாரு கேட்டா? இவகிட்ட இந்த இறைச்சி வந்துதான் நம்ம வீட்டில் வந்து நிறைய போதா நம்ம நினைப்போம். நம்ம அதைத்தான் கொடுத்துருக்கிறோம். நம்ம கொடுத்த சதக்காக்கள் எல்லாமே அப்படித்தான். ஆனா அது போன்ற ஒரு சதக்கா, ஒரு அன்பளிப்பு நம்மளை தேடி வந்துச்சுன்னா இந்த பொருள் யாரு கேட்டா? இது வேணும்னு அவசியமாய்ப்போம். இவங்கள்ட்ட உட்கார்ந்து நம்ம கேட்டோமா என்று அந்த சதக்கா கொடுத்த நபர்களை குறை காண்போம். அதே மாதிரியான காரியம் தான் இது. அதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதை வாங்கி கொள்ள மாட்டீர்களோ அப்படிப்பட்ட மட்டகரமான பொருளை நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். அப்ப கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? உங்களுக்கு அதை வாங்கணும்னு ஆசைப்படுவேன், அப்படிப்பட்ட பொருளை தர்மம் பண்ணுங்க. நீங்கள் வைத்திருப்பதற்கு அதை பயன்படுத்துவதற்கு எப்படி விரும்புவீர்களோ அப்படிப்பட்ட பொருளை தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தர்மத்தை அழகிய முறையில் கொடுப்பதோடு அழகிய பொருளை கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் காட்டித் தருகிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல கேள்வி நம்ம அடுத்து வச்சோம். இல்ல அடுத்து திருக்குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வசனங்கள்ல உள்ள ஒரு கேள்வி, யாருடைய தர்மம் பாழாகும் என்று அல்லாஹ் சொல்றான். இதே 36 வசனத்துல பெண்களுக்கான கேள்வி, இவர்களுடைய தர்மம் பாழாகிவிடும். சரி, நோவினை செய்யக்கூடியவர்கள் என்ன நோவினை தருவாங்க? சொல்லி காட்டி நோவினை செய்து நீங்கள் பாழாக்கிறாதீங்க. சரி, சரியான பதில். ஒரு நபர் உதாரணம் சொல்லி சொல்றான், இவங்களை மாதிரி பாழாக்கிறாதங்கிறான். அதே வசனத்துல வருது. நீங்க சொன்ன பதிலே முடிஞ்சிருச்சு. அந்த கேள்விக்கான பதில், நீங்கள் உங்களுடைய தர்மத்தை சொல்லி காட்டி தொந்தரவு கொடுத்து பாழாக்கிறாத, அது தர்மத்துக்கு நன்மை கிடையாதுன்னு. இவனை மாதிரி பாழாக்கிறாதங்கிறான். ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்றான். யார் அவங்க? அதே வசனத்துல வருது. ஆண்கள்ல அது உதாரணம். உதாரணத்துல நபர்கள் வரலையே, அல்ல அங்க நபரை குறிப்பிடுறோம். இன்ன நபரை போன்று நீங்க தர்மத்தை சொல்லி காட்டி பாழாக்கிறாதங்கிறான். சரி, பக்கராவுடைய 264வது வசனம். இதெல்லாம் வந்து சிம்பிளா வாசிச்சு பார்த்துருந்தா கூட நமக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கலாம். நீங்க படிக்கலன்னு நாம நினைக்கிறோம், தெரிஞ்ச வசனம் தானே சொல்லிடலாங்கிற ஒரு எண்ணமா கூட அது இருக்கலாம். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அது பயன்படாது. 264வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துபத்திலு சதகாத்திக்கும் பி மன்னி வல் அதா, சொல்லி காட்டி தொந்தரவு தந்து உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். நீங்க சொல்லி காட்டிட்டாலும் வீணாயிடும், தொந்தரவு தராதீங்க, அதுவும் உங்களுக்கு வீணாகிவிடும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ், மக்கள் பார்க்க செலவழிச்சான ஒருத்தன், அவனை மாதிரி வீணாக்கிறாதீங்க. அவன் ஆல்ரெடி வீணாக்கிட்டான். அவன் யார்கிட்டயும் சொல்லி காட்டல, யாருக்கும் தொந்தரவு பண்ணல, ஆனா மக்கள் பார்க்க செஞ்சான். எல்லாரும் பார்க்கறாங்களா நம்ம தர்மம் பண்றத அப்படின்னு பிறர் பார்ப்பதற்காக ஒருத்தன் தர்மம் பண்ணானே, அவனை மாதிரி நீங்கள் தர்மம் செய்து வீணாக்கி விடாதீர்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வலா யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பாமல் பிறர் பார்க்க வேண்டும் என்று தர்மம் செய்து தன்னுடைய தர்மத்தை பாழாக்கியவனை போன்று நீங்களும் தர்மம் செய்து பிறரிடத்தில் சொல்லி காட்டி தொந்தரவு கொடுத்து உங்கள் தர்மத்தை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், வீணாக்கிறாதீங்கிறாங்க. இது தர்மமே இல்லைன்னு அர்த்தம். உலகத்துல எந்த ஒரு இடத்துல பணத்தை பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ இந்த வகையில சதக்கா கொடுத்த உனக்கு இங்க துன்யாலே உனக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது, அதுக்கு நன்மைகள் கிடையாது, கைமாறு கிடையாது. ஆகிரத்திலும் உனக்கு எந்த விதமான கைமாறு கிடையாதுங்கிறான். யாருடைய சதக்கா, யாருடைய தர்மம் என்றால் சொல்லி காட்டி தொந்தரவு அளிப்பவர்களுடைய தர்மம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சலாசத்துன், ஒரு 3 சாரார்கள் இருக்கிறார்கள்,
லா யந்துருல்லாஹு இலைஹி, அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மறுமையில் பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான் என்றால் கருணையோடு பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் தப்ப முடியும்? அப்ப பார்க்க மாட்டான்னா இறை கருணை பார்வை அவர்கள் மீது படாது. வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. நாங்க ஒரு 3 சாரார் இருக்கிறாங்களாம். இந்த 3 சாராரை அல்லாஹ் கருணையோடு பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். பரிசுத்தம் என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்புக்கு பேர் தான் பரிசுத்தம். மறுபடியும் நாள் என்ன அழுக்க நீக்கிறது பேரா? மறுபடியும் நாள் என்ன அழுக்க நீக்கணும் என்ன அவசியம் வந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. மறுமையில் சில அடியார்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறான, பாவத்தை மன்னிக்கிறான். மன்னிக்கப்பட்டவர் பரிசுத்தம் அடைஞ்சிருவார். பரிசுத்தம் அடைந்தவர் சொர்க்கத்தை அடைவார். அப்ப இறைவனுடைய கருணை பார்வை படாது. இறைவன் அவர்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. அதுல முதல் சாரார் செய்த உதவியை சொல்லி காட்டியவர். நான் தானப்பா உனக்கு கொடுத்தேன், நான் கொடுக்கலன்னா இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி காட்டுவார். அடுத்து வேற 2 பேர் இருக்கிறாங்க. கிரண்டை காலுக்கு கீழே ஆடையை இழுபடும்படியாக இழுத்து கொண்டு சென்று பெருமையோடு நடந்தவர், பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை விற்றவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முக்கியமா அந்த முதல் இடத்துக்கு நீங்க வாங்க. இன்னைக்கு பலருடைய அந்த இடத்துல வாயை கட்டுப்படுத்த முடியாது. சதக்கா கொடுக்க எப்படி சைத்தான் நமக்கு வறுமையை தூண்டுவான, கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நீ தான் கொடுத்த ஞாபகப்படுத்திக்கிட்டே எரியுமா. பள்ளிவாசலுக்கு ஒரு தர்ம பொருள் நடந்திருக்கும், கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபேனை போட்டிருப்பாங்கன்னு வைங்களேன், உபயம்னு போட்டுருவாங்க பேரு. ஒரு ஃபேனு, ஒரு பீரோலு, ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. எல்லாம் அல்லாவுக்காகத்தானே. அல்லாவுக்காக ஒன்று கொடுத்துட்டோம்னா அதுல பேர் போட்டுருவாங்க. உபயம் அப்படின்னு போட்டு அபுபக்கர், உபயம் உமர் அப்படின்னு ஏதாவது ஒரு அவருடைய பேரு, எங்க வாப்பா பேரு, அவங்க வாப்பா பேரு அப்படின்னு பேரை போட்டுருவாங்க. இது எது மாதிரியான காரியம்னா சொல்லி காட்டுற ஒரு காரியம் தான், பிறர் பார்க்கணும்னு செஞ்ச ஒரு காரியம். அதே மாதிரி பார்க்கலாம், சில பேர்லாம் வந்து நாளில் அந்த பள்ளிவாசல் கட்டமைப்பதற்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தது தெரியுமா, எவ்வளவு வசூல் செஞ்சது தெரியுமா, எப்படி கட்டமைச்சது தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்த காரியத்திற்கு சொல்லி காட்டுவாங்க. இல்லையே நம்மகிட்ட அப்படி இல்லையே, நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல வேணா நம்ம அமைதியா இருந்திருக்கலாம், உறவுக்காரர் விஷயத்துல நம்ம அமைதியா இருந்திருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு புறக்கணிப்பு அந்த உறவுக்காரன் இருந்து வந்திருக்குமா, கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்குதான்னு பாரு. அவன் புள்ள படிக்க செலவு கொடுத்தது நான் தான் அப்படிமா. அவங்களுக்கு மருத்துவம் ஒரு நாள் படுக்கையில் கடந்தார், அவர் அந்த பொம்பளையோட கணவர் படுக்கையில் கடந்தார், நான் தான் செலவு பண்ணேன். இது உண்மையிலே இவங்க ஆதங்கத்தை தான் பேசுவாங்க. பேசக்கூடிய நபர் எப்படி பேசுவாங்க? பெருமைக்கு பேச மாட்டாங்க, ஆதங்கத்தில். அந்த ஆதங்கத்தில் பேசுகிற வார்த்தை கூட ஹராமுங்கிறான்ல. உங்களிடத்திலிருந்து பெற்ற பொருளாதாரத்தின் மூலமாக வாழ்க்கை நடத்தியவர்கள், ஒரு உயர்வை அடைந்தவர்கள், ஒரு நேரம் உங்களிடத்தில் சில நேரங்களில் உங்களை நிராகரிக்கிற இடம் வரும். நிராகரிக்கிற இடம் வந்ததுனால நீங்க சொல்லிடலாமா, அப்படி நீங்க யாருக்காக கொடுத்தீங்க? அல்லாஹ்வுக்காக கொடுத்தீங்க. அல்லாஹ்வுக்காக கொடுத்தீங்கன்னா உங்க மறுமையினுடைய அக்கௌண்ட்ல அல்லாஹ் நன்மை போட்டுட்டானே, முடிஞ்சு போச்சுல. ஒரு நபர்கிட்ட நம்ம கைமாத்த 500 ரூபா கொடுக்குறோம், அவர் ஜிபேல 500 ரூபா அனுப்பிட்டார், நான் தான் 500 ரூபா கொடுத்தேன்னு பேச நியாயம் இருக்கா? கிடையாது இல்ல. இப்ப நேத்துக்கு நான் தான் பெட்ரோல் போட 500 ரூபா கொடுத்தேன், நான் தான் ஜிபே பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சே. நான் தான் உனக்கு கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன்னு அதை பேசக்கூடாது இல்ல. அது மாதிரியான காரியம் தான் தர்மம். நீங்கள் எப்ப தர்மம் பண்றீங்களோ அல்லாஹ் உங்களுடைய மறுமை அக்கௌண்ட்ல நன்மை ஆக்கிட்டாது. தர்மத்தை கொடுத்த கணமே அதை மறுமையில் நன்மையாக மாறிவிட்டது. தூய்மையான பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் ஒரு அற்ப பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை வலதுகரத்தால் பெறுகிறான். வாங்கினவன் அல்லாஹ், இவர் வாங்கல. உங்க உறவுக்காரரும் உங்க அண்டை வீட்டாரும் நட்பு வட்டாரமும் வாங்கல, அல்லாஹ் வாங்கி இருக்கிறான். அதை குதிரை குட்டியை போன்று அல்லாஹ் வளர்ப்பான், பெருமளவில் மலை அளவிற்கு நன்மையாக மாற்றி மறுபடியும் உங்களுக்கு தருவான். இப்ப அல்லாஹ் கையில கொடுத்திருக்கீங்க, சொல்லி காட்டுறது நியாயமாகுமா? அதான் அல்லாஹ் சொல்கிறான், யாரு சொல்லி காட்டி விட்டார்களோ அவர்கள் நன்மை அழிந்து விட்டது. சேர்த்த நன்மையெல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டான். சதக்காவுக்கு விஷயத்துல அல்லாஹ் பார்க்கிற கடுமையான பார்வை தான். வேற எதன் விஷயத்துல அல்லாஹ் இப்படி பார்க்கறது கிடையாது. நீங்க பாருங்களேன், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ததை சொல்லி காட்டலாம், தப்பு கிடையாது. அது கரெக்டா இல்லையா? அது தப்பு இல்லையே. அல்லாஹ்வே அப்படித்தானே சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? வலியோடு உன்னை சுமந்தால் வலியோடு உன்னை ஈன்றெடுத்தால். எவ்வளவு சிரமப்பட்டா தெரியுமா அப்படிங்கிறான்ல. நாளைக்கு பிள்ளைங்க உங்களை கவனிக்காம போயிட்டுனா நமக்கு இயல்பா அந்த வார்த்தை வரும், அது நியாயங்கிற. கரெக்ட் தானே அது? ஆனா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தம் தெரியுமா, வளர்த்தம் தெரியுமா, ஆளாக்கலாம் தெரியுமா, இது நீ சொல்லுங்கிறான்ல. கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தாங்கிறான். இது தர்மத்துக்கு பொருந்தாது. நீங்க கொடுத்த தர்மம் கிடையாது. பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த தர்மமா? தர்மம் கிடையாது. மறுமையினுடைய இலக்க மட்டும் காரணம் வச்சு கொடுத்தீங்களா? கிடையாது. இன்னைக்கு நான் கொடுக்கிறேன், நாளைக்கு நீ என்ன கொடுப்ப தான் எண்ணம். இந்த எண்ணத்தோடு நீங்கள் கொடுத்ததை நீங்க சொல்லி காட்டலாம், தப்பு கிடையாது.
ஒருத்தர் வியாபாரத்துக்கு நீங்க பொருளாதாரத்தை போட்டிருக்கிறீங்க, நாளைக்கு அதுல எனக்கு லாபத்தில் பங்குதான் போடுறீங்க. நீங்க கேட்கலாம், நான் தானடா காசு கொடுத்தேன், எனக்கு லாபத்தில் பங்குதானான்னு கேட்கலாம். ஏன்? நீங்க தர்மமா கொடுக்கல. அல்லாஹ் கிட்ட கூலி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் தர்மமாக்கி ஒரு பொருளை கொடுத்திருந்தால் அது துன்யாவில் உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. கேட்டால் அதற்கான நன்மை கூலி மறுமையில் உங்களுக்கு கொடுக்கப்படாதுன்னு. மிக மோசமான காரியம். அவர்களை சாடுறதோட கூட சேர்த்து அல்லாஹ் யாரை சாடுறான்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன் நாஸ். மக்கள் பார்க்கணும்னு சில பேர் தர்மம் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு ஆல்ரெடி வீணாயிடுச்சுங்கிறான். பிறர் பார்க்கறாங்க, பிறர் புகழ்வாங்க, பிறர் பெருமிதமாக நம்மளை நினைப்பாங்க, எந்த பயனுமே கிடையாது. அவன் பெருமிதமா எவ்வளவு நேரம் நினைக்க போறான், அவனை பத்தி நினைக்க மாட்டான். இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வையை நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரோக்ராம், அவ்வளவுதான். இந்த வீடியோ கேம்ல விளையாடுவாங்க, விளையாடக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கிறான்னு சுத்தி நிறைய கேரக்டர் இருப்பான், சுத்தி. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். நம்ம யாரையாவது உலகத்தில் உள்ள மக்களை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் கிடையாது. அப்ப நம்மளை மட்டும் எப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பான்? பிறர் பார்க்க வேண்டும் என்று ஒருவன் தர்மம் செய்கிறான் என்றால் அவனுடைய தர்மங்களையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிற வார்த்தை பக்கராவினுடைய 264வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அழகிய சொல்லுக்குரியவர் யார்? தர்ம விஷயத்தில் அழகிய சொல்லுக்குரியவர் யார்? அழகிய சொல்லுக்குரியவர் யார்? அதுல உண்மையில சொல் வராது, வார்த்தையில தான் அல்லாஹ் சொல்லுங்கிறானே தவிர கருத்தர்த்தத்தில் அங்க சொல் இருக்காது. அழகிய சொல்லுக்குரியவர் யார்? ஆண்கள். சரி, பக்ராவுடைய 263வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், கவுலு மஅரூஃப், நல்ல சொற்களும், ஓ மக்ஃபிரா, மன்னித்து விடுவதும், கைருமன் சதக யத்பாஉஹு அதன் வல்லாஹு கனியுன் ஹலீம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒரு தர்மம் செய்து தொடர்ச்சியாக சொல்லி தொந்தரவு கொடுப்பதை விட சிறந்த காரியம் எது தெரியுமா? யார் உங்களுக்கு இடையூறு தருகிறார்களோ அவர்களிடத்தில் அழகிய சொல்லையும் மன்னிப்பையும் கொடுப்பது நல்லதுங்கிறாங்க. என்ன அர்த்தம் இது அப்படின்னா, பொதுவாக நம்ம தர்மத்தை எப்ப சொல்லி காட்டுவோம்? வேணுக்குனே சொல்லி காட்டுறான்னா உள்ளத்துல குஃபுர் இருக்குன்னு அர்த்தம், அது தனி. சும்மா சும்மா சொல்லி காட்டுவோம், தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அது வேற. சில மக்கள் அதிகமாக சொல்லி காட்டுறதுக்குன்னா அவன் இருந்து ஒரு துரோகத்தை அனுபவிக்கும் போது சொல்லி காட்டிடுவோம். நான் தானப்பா மருத்துவத்துக்கு கொடுத்தேன், கல்வி கொடுத்தேன், வீட்டை கட்டி கொடுத்தேன், காரை வாங்கி கொடுத்தேன். எப்ப அந்த வார்த்தை வந்துடும், அவன் இருந்து ஒரு துரோகம் வந்துச்சு, நீங்களேன் இப்படி துரோகம் பண்றியாடா, நன்றி கட்டவனா இருக்கிறிய, உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, அந்த துரோகத்தை அனுபவிக்க முடியாமல் சில வார்த்தைகள் வெளியே வந்துடும். அல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தையை சொல்லிராத, கவுலு மஅரூஃப், நல்ல வார்த்தையை சொல்லு, வ மக்ஃபிரா, அவனை மன்னிச்சு விட்டுருங்கிறான். அவன் சில துரோகத்தை பண்ணிடுவான், அந்த துரோகத்தை ஏன் பண்ண அதுக்கு வேணா கேள்வி கேளு, அது கரெக்ட். நான் கொடுத்தன அதை மறந்துட்டு இப்படி துரோகம் பண்றிய அப்படின்னு கேட்டுறாது. நல்ல வார்த்தைகளும் மன்னிப்பும் தான் சிறந்தது சொல்லி காட்டுவதை விட என்று அல்லாஹ் பக்கராவில் 263வது வசனத்தில் சொல்லுகிறான். அடுத்த கேள்வி, ஆமன ரசூல் என்கிற வசனம், அதுவும் அதுக்கு அடுத்து வர்ற லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, இந்த ரெண்டு வசனத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிற சிறப்புகள் என்ன? பெண்கள்ல இருந்து ஆமன ரசூல் என்கிற வசனமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்கிற வசனம், இந்த இரண்டு வசனத்திற்குமான சிறப்புகள் என்ன? ஆண்கள். சரி, ஓதுனா என்ன நன்மை? சரி, போதுமானது. வேற என்ன சிறப்பு இருக்கு? புரியல. அப்படி எந்த செய்தியும் கிடையாது. அது அதே இரவு வேளையில ஓதுற ஆயத்துல் குர்சிக்கு, ஆமன ரசூல் கிடையாது. வேற தஜ்ஜால் இருந்து பாதுகாப்பு, அது கஹஃப் சூரா. சரி, இதை ஓதி மரணித்தால்
ஷஹீதுடைய படித்தரமா? அப்படி எந்த செய்தியுமே கிடையாது. சரி, நான் எதிர்பார்த்து இந்த வசனத்தை ஓதுனா என்ன நன்மைங்கிறது ஒரு பக்கம். இந்த வசனத்துக்குள்ளேயே அல்லாஹ் சில சிறப்பு வச்சிருக்கிறான். சரி, முதல்ல உள்ள நன்மை அவங்க சொன்ன சரியான பதில் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் யார் பக்ராவினுடைய 2 வசனம் ஆமன ரசூல் லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்கிற இந்த 2 வசனத்தை ஓதியவருக்கு அந்த இரவுக்கு அதுவே போதும் அப்படின்னாங்க. வேற எதையுமே ஓதாத அளவுக்கு இதுவே ஒரு போதுமான அளவுக்குள்ள ஒரு துவா தான். அப்போ ஓதுறது உடனுங்கிறது இல்லை. நீங்க அல்லாஹும்ம பிஸ்மிகா முத்து அஹியாங்கிறது, ஆயத்துல் குர்சி, அதே மாதிரி வேற வேற துவாக்கள் ரசூல் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் ஓதுங்க. ஆனா இந்த 2 வசனம் ஓதுனதே மற்ற எல்லா துவா ஓதுனா என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ, ஒரு நன்மை கிடைக்குமோ, அந்த அளவிற்கு இது ஒரு போதுமான அளவிற்கு உண்டான ஒரு பிரார்த்தனை. ஆமன ரசூல் ஆயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்ற இந்த 2 வசனம் அப்படிங்கறத ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கிறது. இரவு நேரம்னா தூக்க அவங்க படுக்கைக்குனாங்க, படுக்கைக்குன்னு அந்த ஹதீஸ்ல வராது, இரவுன்னு தான் வரும். இரவுனா நீங்க இப்போ ஓதுனாலும் கூடும், தப்பு கிடையாது. இப்போ நீங்க ஆமன ரசூல் ஆயு கல்லிஃபுல்லான்னு ஒதுக்கலாம், இஷாக்கு அப்புறம் ஒதுக்கலாம், தூங்குற வரைக்கும் ஒதுக்கலாம். அந்த இரவுக்குள்ள ஓதுறதுங்கிறது அதுக்கு அர்த்தமே தவிர படுக்கையில் ஓதுங்கன்னு வரல. படுக்கையில 3 முறை அந்த திக்ருகளை ஓத சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அந்த திக்ருகள். அதே மாதிரி ரசூலா சொல்றாங்க, ஆயத்துல் குர்சியை யார் ஓதுகிறாரோ அவருக்கு அந்த இரவு முழுவதும் ஷைத்தான் பாதுகாக்கிறான். அது படுக்கையில தான் ரசூலா சொன்னாங்க. ஆனா ஆமன ரசூல் படுக்கைன்னு வராது, இரவுன்னு தான் வரும். அப்ப மகரிப் தொழுகை முடிந்த பிறகு நீங்க தாராளமாக இதை ஓதிக்கொள்ளலாம். அந்த இரவுக்கு போதுமான அளவிற்கு அது போதுமானதாக அமையும். நான் இதை தவிர்த்து அந்த துஆவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அதுல இந்த உம்மத்துக்கு மட்டும் சில நற்கூலிகளை வழங்கியிருக்கிறான். என்ன மாதிரி நற்கூலிகளை வழங்கியிருக்கிறான்னா, அடிப்படை லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆன்மாவையுமே அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். அல்லாஹ் கொடுக்கிற சோதனை சக்திக்கு மேலதான் வரும், சக்திக்கு உட்பட்டுலாம் வராது. திடீர்னு பிள்ளைய மௌத்தாக்குவான், கையை காலை எடுத்துருவான், பெரிய நோயை கொடுப்பான், மிகப்பெரிய மனக்கவலையை இழிவை தருவான், அல்லது பெரிய வியாபார நஷ்டத்தை தருவான், வறுமையை தருவான். இதெல்லாம் சக்திக்கு உட்பட்டதா? பாலஸ்தீன மக்கள்லாம் அனுபவிக்கிறாங்களே வேதனை, சக்திக்கு உட்பட்டதா? சக்திக்கு மீறியது. உலகத்தில் இப்போ இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதிகளில் முஸ்லீம்கள்லாம் அனுபவிக்கிற வேதனை சக்திக்கு மீறியது. அல்லாஹ் கொடுக்கிற சோதனை இருக்குல்ல, அது சக்திக்கு மேலதான் வரும். சக்திக்குள்ள ஏன் பொறுமையா இருக்கணும்? அவசியமே இல்ல. நமக்கு தான் சக்திக்குள்ள தானங்க வருது, அப்ப ஏன் பொறுமையா இருக்கணும்? பொறுமையை எல்லாருக்குமே பொறுமையா தான் இருப்பாங்க, அதை சொல்ல வேண்டியது இல்லையே. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் சக்திக்கு மேல வரும். அதனால தான் அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், பொறுமையாயிரி, பொறுமை மீறி பெறாத, அது மறுமையில தண்டனையை தரும் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மார்க்க சட்டம் இருக்குல்ல, அது சக்திக்கு உட்பட்டு தான் இருக்கும். மார்க்க சட்டத்தை பற்றி இது பேசுது. உதாரணத்துக்கு அல்லாஹ் தொலை சொல்லுகிறான், நின்று தொழ முடியாவிட்டால் என்ன பண்ணிருங்க, நின்று தான் ஆகணும்னு சொல்லல, உட்கார்ந்துருன்ட்டான். நோன்பு வைத்து ஆகணும், மாதவளுக்கு பிரச்சனை இல்லை, விட்டுருன்ட்டான். பயணிகள் நோயாளிகள் விட்டுருங்கன்ட்டான். ஜக்காத் இருக்கிறவன் கூட இல்லாதவன் விட்டுரு, ஹஜ்ஜி முடிஞ்சவன் செய்ய முடியாதவன் விட்டுருன்ட்டான். அல்லாஹ்வுடைய எல்லா மார்க்க சட்டமும் அப்படித்தான். ரசூலாட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நன்மைகள் அதிகமாக செய்யணும், என்ன செய்யலாம்? அப்ப ரசூலா தான தர்மங்களை செய்யுங்கன்னாங்க. அது இயலாவிட்டால் அப்ப என்ன செய்யுங்க, உங்கள் கைகளால் உழைத்து தர்மங்களை கொடுங்கன்னாங்க. அதுவும் இயலாவிட்டால் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கன்னாங்க. அதுவும் இயலாவிட்டால் நன்மை ஏவி தீமை தடுங்க ரசூலா ஒரு பட்டியலே போடுறாங்க. அப்ப மார்க்க சட்டத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். இயலாவிட்டால் இன்னொரு வாய்ப்பு இருக்கும், ஒரு சாய்ஸ் இருக்கும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், பாவத்தில் அறவே ஈடுபடாதீர்கள், நன்மையில் உங்களால் இயன்ற அளவு ஈடுபடுங்க. நன்மையில் அவ்வளவுதான், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, அது போதுமானது. இந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தருகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. யா அல்லாஹ், நாங்கள் மறந்து விட்டாலோ நாங்கள் தவறிழைத்து விட்டாலோ எங்களை என்ன பண்ணிராத, குற்றம் பிடித்து விடாதே. இது அல்லாஹ் கொடுக்கிற மகத்தான ஒரு அருள். அது மறக்கிறதுக்கெல்லாம் அல்லாஹ் லிஸ்ட்ல கணக்கு எடுத்தான்னு வைங்களேன், நம்ம கதை முடிஞ்சிடும். தொழுகையில எவ்வளவு மறதி, நோன்புல எவ்வளவு மறதி. அல்லாஹ் மறதி கொடுத்த பேரவர்ல பாருங்க. நோன்பு வச்சுட்டு நீங்க ஒரு கவலை உணவை மறந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்றான், விட்டுட்டேன், அந்த நோன்பை திருப்பி வைக்க வேண்டியதில்லை, இந்த நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான். இது பாவ கணக்கில் கூட வராதுங்கிறான். மறதிக்கு கொடுத்த அருள் அது. தொழுகையிலே அப்படித்தான், எல்லா மார்க்க சட்டங்களும் அப்படித்தான். மறந்து ஒரு காரியத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். தவறுதலா கவனக்குறைவா ஒரு காரியத்தை நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இதை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஒரு அருளாக அல்லாஹ் அருளுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா
லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், முன் சென்றவர்கள் மீது நீ சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது நீ சுமத்திராது. உண்மையிலேயே இந்த இறுதி உம்மத்தில் நம்ம பிறந்தோம், இது பெரிய பேரருள். இது மாதிரியான ஒரு பெரிய பேரருளை வேற சொல்லிட முடியாது. என்ன காரணம்? இதை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சமுதாயத்துக்குமே அதிகமான சுமைகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. காரணம் அவங்களுடைய பாவம் வரம்பு மீறுதலும் ஒரு காரணம் தான். அல்லாஹ் சில காரியங்களை எல்லாம் தொடர்ச்சியாக ஹராமாக்கணும். அவங்கெல்லாம் பள்ளியை தவிர்த்து எங்கேயுமே தொழ முடியாதுங்கிற ஒரு நிலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன ஆக்கணும், பூமி முழுவதுமே தொழுவதற்கும் தூய்மை செய்வதற்கும் அனுமதிக்கப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வேற எந்த சமுதாயத்துக்கும் கனிமத்து பொருள் ஹலால் கிடையாது. எங்க இருந்து ஹிலாஃபத் ஆரம்பிக்கணும், மூசா நபி காலத்திலிருந்தே ஹிலாஃபத் ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து தாவூத் நபி, அடுத்து சுலைமான் நபி, அடுத்தடுத்த இறை தூதர்கள்ட்ட அந்த ஹிலாஃபத்தை தொடருது. அப்ப இவ்வளவு பேர்கிட்ட இந்த ஹிலாஃபத் இருந்துச்சு, போர்க்களம் இருந்துச்சு. அதான் அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ சின்னஞ்சிறு படைகளை கொண்டு பெரும் பெரும் படைகளை வீழ்த்தி இருக்கேங்கிறான். யார் காலத்தை சொல்றான்? தாவூத் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான். தாவூத் நபி காலத்திலேயே சின்னஞ்சிறு படைகளை கொண்டு பெரும் பெரும் படைகளை வீழ்த்தி இருக்கிறான். ஆனால் எந்த ஒரு சமுதாயத்துக்கு எது கொடுக்கல, அல்லாஹ் கனிமத்து பொருளை ஹலாலாக்கல. யாருக்கு தான் ஹலாலாக்குனா? இந்த தூதருடைய சமுதாயத்திற்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ், முந்தைய சமுதாயத்திற்கு நீ கொடுத்த சுமையை போன்று எங்களுக்கு நீ சுமத்திராது. இதை ஒரு பெரிய கண்டென்ட்டாவே எடுத்து பேசலாம். மற்ற சமுதாயத்துக்கு கிடைக்காத பேரருள் இந்த சமுதாயத்துக்கு என்னெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்த லனா பிஹி. யா அல்லாஹ், தாக்கத்தன சக்தி, ஆற்றல், எங்களுக்கு எதன் மீது ஆற்றல் இல்லையோ அதை எங்க மேல சுமத்திராது. சக்தி இல்லாத காரியத்தில் என்ன தந்துடாத, இது செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை, ஒரு கட்டாயத்தை எங்க மேல நீ சுமத்தி விடாது. அப்படி சுமத்த என்ன பண்ண முடியாது, எங்களால பண்ண முடியாது. இதையும் அல்லாஹ் ஒரு பெரும் பேரொருளாக தந்திருக்கிறான். எதெல்லாம் நமக்கு சக்தி இல்லையோ அதையெல்லாம் விட்டுறலாம், எதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் விட்டுறலாம். எந்த ஒரு, அதாவது ரசூலாவுடைய காலத்துல குருடர்கள் வராங்க ரசூலாட்ட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பார்வை தெரியாத மக்கள் போர்க்களத்துக்கு வராங்க. ரசூலா அனுமதிக்கல, நீங்க வரவே கூடாதுன்ட்டாங்க. சிறியவர்களை, பெண்களை, வயது முதிர்ந்தவர்களை வாங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் பக்ராவினுடைய அந்த இரண்டு இறை வசனங்கள் வேறு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத அளவிற்கு ஒரு பேரருள் மிக்கதாகத்தான் அல்லாஹ் இந்த வசனங்களை வழங்கியிருக்கிறான். அப்ப அந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனையினுடைய ஊடாக நமக்கு விளங்கப்படுத்துவது, நாம் மறந்து விட்டால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், நாம் தவறு செய்து விட்டால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வேறு சமுதாயங்களுக்கெல்லாம் சுமத்தப்பட்டதை போன்ற சுமைகள் இந்த சமுதாயத்தில் கிடையாது. நம்முடைய சக்திக்கு மீறிய காரியத்தில் அல்லாஹ் எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு சிரமத்தை தரமாட்டான் என்பதை ஒரு பிரார்த்தனை ஊடாக நமக்கு அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் என்பதை இந்த வசனங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய பேரருளால்
சூரா பக்ரா முழுமையாக நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். இதில் பல வசனங்கள் நம்ம எடுக்கலை. காரணம், இந்த ஒரு சூறாவே இன்னும் பல வாரங்கள் நீடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சில வசனங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்களை வைத்து இந்த ஏறத்தாழ இதுவே பல மாதங்களாக நம்ம இந்த கேள்விபதில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இருந்து சூரா ஆல் இம்ரானில் இருந்து நம்ம கேள்விகளை ஆரம்பிப்போம். அதே போன்றுதான் ஆரம்பம் முதல் 30 வசனங்கள். இதில் என்ன அப்படின்னா, சும்மா கேள்வி கேட்டுட்டு பதிலாக சொல்லுகிற இந்த நிகழ்ச்சியில் வந்து யாருமே பதில் தயாரிச்சுட்டு வரலைங்கிறது, படிச்சுட்டு வரலைங்கிறது அதை காட்டுது. அப்போ அப்படி இல்லாமல் வெறுமனே குரான் தப்சீரு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம், அது இன்னும் இலகுவாக இருக்கும். அப்போ கொஞ்சம் மக்கள் தேடணுங்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வசனங்களை கொடுத்து இதுக்குள்ளே படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து மற்ற பகுதிகளில் மக்களுக்கு கிடைச்சிருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ இதை ஒரு அல்லாஹ் தந்த ஒரு மார்க்கத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்காக இந்த வசனங்களை படிச்சுட்டு வாங்க. அல் பக்ரா ஆல் இம்ரான் என்ற இந்த 2 சூறா இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதை அதிகமாக ஓதிட்டு வாங்கன்னாங்க. அல்லாஹ் கிட்ட ஒரு பேரருள் மிக்க சூறா அல் பக்ரா ஆல் இம்ரான். பொதுவாக அல் பக்ராக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கிறது. எந்த வீடுகளில் சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ ஷைத்தான் அந்த வீட்டை விட்டும் விருண்டோடுகிறான் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதை தவிர்த்து அல் பக்ராக்கும் ஆல் இம்ரானுக்கும் உள்ள சிறப்பு என்னவென்றால், இந்த சூறாக்களை அதிகமாக ஓதுங்கள். இது நாளை மறுமை நாளில் நிழலிடுகிற மேகங்களாகவோ பறவை கூட்டங்களாகவும் உங்களிடத்தில் வரும், சாட்சியம் சொல்வதற்கு நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் இந்த 2 சூறாக்கு ஒரு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். வெறும் ஓதுறது மட்டும் இல்லை, விளங்குறதுங்கிறது அதிலிருந்து எடுத்துக்கலாம். விளங்குறது, அதை பாடமாக்குவது, மனனமிடுவது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா, அதைத்தான் நம்ம அடுத்த வாரம் ஆல் இம்ரானில் பார்க்க இருக்கிறோம். அந்த ஆல் இம்ரானில் ஆரம்பம் 30 வசனங்கள் வரக்கூடிய சனிக்கிழமை படிச்சுட்டு வாங்க. அதுலேருந்து கேட்கப்படுகிற கேள்விக்கு குறைந்தபட்சம் அதில் இருந்த ஹதீஸ் ரீதியான பதில் கூட வரணும்னு அவசியம் இல்லை. அது சில பேர் படிச்சுட்டு வரலாம், சில பேருக்கு தெரியாது. அதில் வர வார்த்தைக்கான பதிலாக சொல்லலாம்ல, அல்லாஹ் இப்படி சொல்கிறான்னு எதை சொல்கிறான் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான பதில் அதுதான் இருக்கும். அப்போ அதையாவது கொஞ்சம் படிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, சரிங்களா? சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நாளைக்கு கேள்விபதில் நிகழ்ச்சி நடைபெறாது, அடுத்த வாரத்திலிருந்து நடைபெறும். நாளைக்கு கொங்கராங்குறிச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதனால் அதற்கு நம்ம வாகனங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.